Welcome to Masa SSC Academy. So, நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பர் கொஸ்டின் பத்தி பார்க்க போறோம். ஸோ எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்ட டஃபஸ்ட் கொஸ்டின் தான் இந்த சூப்பர் கொஸ்டின் சீரியஸில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கான நியூ பேட்ச் பார்த்தீங்கன்னா October 6th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் நீங்கள் பே பண்ண அமௌண்ட் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், ரீஃபண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சை எந்த இன்ஸ்டியூட்டும் தரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எங்களோட குவாலிட்டி மேலே நாங்கள் வச்சுருக்க நம்பிக்கையில் தான் அந்த ரீஃபண்ட் அப்படிங்கிற விஷயத்தையே சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். சரியா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 9384417810 ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். ஸோ 10,000 தான் வரும். இந்த 10,000 ஃபீஸில் நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம். சரியா? ஸோ கொஸ்டின் பாருங்கள். The average pocket money of 3 children X, Y and Z of a family is 2,500 in a particular month. Y spends double and Z spends triple of what X spends during the month. If the average of their unspent money is 2,100 then X spend அப்படி சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஒரு குடும்பத்தில் எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகிய 3 குழந்தைகளின் சராசரி பாக்கெட் மணி ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ரூபாய் 2,500 ஆகும். அந்த மாதத்தில் எக்ஸ் செலவழிப்பதை விட ஒய் 2 மடங்கும் இசட் 3 மடங்கும் செலவிடுகிறது. அவர்களின் செலவிடப்படாத பணத்தின் சராசரி ரூபாய் 2,100 என்றால் எக்ஸ் எவ்வளோ செலவிடுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 3 பேரோட பாக்கெட் மணி வந்து 2,500. 3 பேரோட பாக்கெட் மணி வந்து 2,500. ஸோ டோட்டல் மணி எவ்வளவு? 7,500. இந்த 3 பேருக்குமே 7,500 கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ தான் ஆவரேஜாக ஸ்பெண்ட் பண்ணாங்க? 2,100 தான் என்ன பண்ணாங்க, ஆவரேஜாக ஸ்பெண்ட் பண்ணாங்க. சரியா? அப்போ 2,100 அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 21 × 3 3 6,300 கிடைக்கும். அப்போ 1,200 தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 3 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, செலவே பண்ணியிருக்காங்க. 3 பேர் சேர்த்தே 1,200 செலவு பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த எக்ஸ் வந்து செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Y spends double and Z spends triple of what X spends அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போது எக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாரு எக்ஸ் அமௌண்ட், Y spends double of X, Y spends double of X அப்படின்னா வந்து என்னது 2X. அதுக்கு பிறகு பாருங்கள் Z spends triple of what X. அப்போ Z வந்து என்னது எக்ஸை மாதிரி 3 மடங்கு, அப்போ 3X. இதுதான் எவ்வளவு? 1,200. சரியா? இவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எக்ஸு ஸ்பெண்ட் பண்ண மாதிரி 2 மடங்கு ஒய், இசட் வந்து 3 மடங்கு. அப்போ 3 2 5 6 மடங்கு தான் 1,200. அப்போ 1 மடங்கு எவ்வளவு? 200. அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்கும்? 1 6 6 12 200. அப்போ எவ்வளோ ரூபா அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார்? வெறும் 200 தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. October 6th. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரியா? ஸோ கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.